அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எம்எஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரை தொடரும் தாமதம் ஏன், எப்போ இந்த போஸ்டிங்க்கான ரிசல்ட் வரும், ஏன் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எந்த போஸ்டிங் தான் கேட்குறீங்க? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்க்கு ஏன் டிலே ஆகுது, என்ன பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து காலதாமதம் ஆகிட்டே இருக்குது, லேட்டு இன்னுமே எந்த அப்டேட்டுமே இல்லையே, இந்த மாதிரியாக நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரை ஏன் தாமதம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கு பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போஸ்டிங்ஸ் பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் அறிவிப்பானது வந்துடும். உங்களுக்கான ப்ராக்டிக்கல் மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போதைக்கு என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் விட்டுடுவாங்க மந்த் எண்டுக்குள்ளார, இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்குள்ளார செகண்ட் லிஸ்ட் விட போகிறதாகவும் தகவல்கள் இருந்துரு. அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் தான் இந்த உங்களுடைய போஸ்டிங்ஸ்க்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மற்றும் மசால்ஜி, வாட்ச்மேன் போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் பட்டியல், தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய பட்டியல் வெளியாகும். ரைட்டாக எந்தவித லேட்டும் கிடையாது. ப்ராசஸ் 1 by 1 ஆகிட்டுருக்கு. இது முதலே போஸ்டிங்ஸ் போடும்போது முதலே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போஸ்டிங் தான் இதுக்கு முன்னாடி காலங்களில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா நீதிமன்றத்தில் முக்கிய பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த பணியிடங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. மற்ற போஸ்டிங்ஸ் பெயிலிஃபு அந்த மாதிரியான போஸ்டிங்ஸு லேட்டாக எடுப்பாங்க. ஏன்னா அதனுடைய தேவையை காட்டிலும் நீதிபதிகள் அவங்களுக்கு பார்த்திங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்க உடனடியாக நீட்ஸ் உடனடியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல அந்த போஸ்டிங் தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. ஸோ அப்படியே பேக்காக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்துட்டாங்க. இந்த போஸ்டிங்க்கு இதுவரையுமே பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகலை. ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை போலவே நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் கட் ஆஃப் பேசிக்காக ஒரு கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறாக இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நீங்கள் மற்ற போஸ்டிங்ஸை காட்டிலும் இந்த போஸ்டிங்ஸை பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாத்தையும் மாதிரி எடுத்துக்க முடியாது. நீங்கள் எக்ஸாமில் நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் அடுத்தது ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. இன்டர்வியூவில் கூட ஓகே ஓரளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு மார்க்குகள் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் பொதுவாக ப்ராக்டிக்கலில் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு தயாராகுங்க. ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலுக்கு அதாவது நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னும்போது ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். ப்ராக்டிக்கல் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்கள், அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் ஏப்ரல் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் வந்துடும். எந்த வித டவுட்ஸும் இல்லை. ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா லாஸ்ட் எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 22 போஸ்டிங்ஸ் எடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆன நபர்களுடைய எண்ணிக்கை 22 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. எதுக்கு? ப்ராக்டிக்கலுக்கு. அதில் போயிட்டு ப்ராக்டிக்கல் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 18 பேர் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி வெறும் 4 பேரை மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் தற்போதைய நிலைமை. ரைட்டாக இங்கே கம்பல்சரி மார்க் எடுத்துகிட்டா இந்த பேசிஸில் போட்டுருவாங்களான்னு கிடையாது. அது சரியான நபர்கள் இல்லை அப்படின்னாக்கா எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும் உங்களுடைய மார்க் பயனற்று போயிடும். ரைட்டாக புரிஞ்சுக்கோங்க. மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி இந்த நியமனங்கள் இருக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.